அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்னை பராசக்திக்கு உரிய புனிதமான ஆடி மாதத்தில் நம் ஆலயவோம் சேனலில் வாரந்தோறும் ஒரு அம்மன் கோயிலை தரிசித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது 55 வருடங்கள் பழமையான சென்னை வடபழனியில் உள்ள ஸ்வர்ண வராகி பரிமேலழகி அம்மன் திருக்கோயில். இத்தலத்தில் மூலவர் சித்தி புத்தி சமேத விருக்ஷராஜ கல்யாண கணபதி என்ற திருநாமத்தில் குடிகொண்டிருக்கும் விநாயகர்தான். ஆனால் இப்போது இத்திருத்தலம் பக்தர்களால் ஸ்வர்ண வராகி கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயில் பல சிறப்பம்சங்களை கொண்டது. இத்தலத்தில் ஸ்வர்ண வராகி, மகா பிரித்யங்கரா தேவி, மகா காளிகாம்பாள் ஆகிய 3 தெய்வங்கள் அருள் புரிகின்றனர். இது போன்ற அமைப்பை வேறெங்கும் காண முடியாது. கோயில் சிறியதாக இருந்தாலும் இங்கிருக்கும் வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. பல பக்தர்கள் நம்மிடம் பேசும்போது வராகி அன்னையால் அவர்களின் கஷ்டங்கள் நீங்கியதாகவும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் கூறினார்கள். அதற்கு சான்றாக ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் இந்த வராகி அம்மனை வழிபட சுமார் 2000 பக்தர்களுக்கு மேல் வருகின்றனர். இத்திருக்கோயிலை பற்றிய விவரங்களை எங்களுக்கு அளித்த அர்ச்சகர் திரு முரளிதரன் ஐயர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. முதலில் இத்திருக்கோயில் பற்றிய விவரங்களை அர்ச்சகர் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலய சன்னதிகள், பூஜை விவரங்கள், வராகி அம்மனுக்கு நடைபெறும் சிறப்பு பரிகார பூஜைகள் மற்றும் பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். கோயில் 55 வருஷம் ஆச்சு. இதில் வேப்ப மரமும் அரச மரமும் பின்னி இந்த மரத்தை காட்டு வேப்ப மரமும் அரச மரமும் பின்னி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம். சித்தி புத்தி சமேத விருக்ஷராஜ கல்யாண கணபதி கல்யாணம் பண்ண பிரித்திங்கரா மகா பிரித்திங்கரா அவளுக்கு அமாவாசை அன்னைக்கு மிளகா ஹோமம் நடக்கும், அபிஷேகம் நடக்கும், அலங்காரம் நடக்கும், வாழைப்பூ மாலை, லெமன் மாலை, உங்கள் கோரிக்கை பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி சரபேஸ்வரர் இருக்கார், சிவன் இருக்கார், நந்தி, துர்கை, ஆஞ்சநேயர். இந்த சைடு அங்கே சுவாமிநாத சுவாமி, சைடு வாராகி. நான் 4-5 வருஷம் ஆச்சு. வரும்போது ஆரம்பத்தில் ஒரு சிதிலடைஞ்சு அங்கங்கே ஏற்றுக்கணும். அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும், கொஞ்சம் அனுப்புமாயா. ஒருத்தர் வந்தார், கணேசன் வந்து கோயிலோட நான் எடுத்து எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். அப்புறம் நானும் பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து கை கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு காளிகாம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதியோட தேரில் பவனி வர்ற மாதிரி காளிகாம்பாள். வாராகிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்வி, வாராக்கடன், படிப்பு, கல்யாண தடைகள், தோஷங்கள். தேய்பிர பஞ்சமிக்கு ஹோமம் பண்ணி அவளுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் காப்பு, முத்துக்காப்பு, அதெல்லாம் சிறப்பு அலங்காரம் நடக்கும். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வாராகியோட யூடியூப் பார்த்தீங்கனாலே தெரியும். இதனுடைய சிறப்பு இங்கே கோயில் உள்ள இந்த கோயிலை பற்றி உள்ளேருந்து நம்ம எஸ்டாப்ளிஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்கவுங்க உணர்ந்து அனுபவிக்கும். நான் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் அவங்கவுங்க உணர்ந்து அம்பாளுடைய எந்த அளவுக்கு உட்கார்ந்து அருள் பாலிக்கிறாளா என்ன இது உணர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ பஞ்சமின்னா ஒரு 2000க்கு மேலே வராங்க பொதுவாக, அப்படி சொல்லி 2000க்கு மேலே வராங்க. தேய்பிர பஞ்சமி, வளர்ப்புற பஞ்சமி 2மே நடந்துருக்கு. அவங்கவுங்க உணர்ந்து அனுகிரகம் பெற்று அம்பாள்கிட்ட சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையும் சுவாமியை தொடக்கூடாது, பூ போடக்கூடாது, அவ்வளோதான். வேறு எந்த விதமான அவங்க பாட்டில் நிம்மதியாக என்ன வர வேணுமோ வாங்கிடும். பார்த்தாலும் 4 மணிக்கு எழுந்து சேவை செய்கிறேன். சேவை செய்கிறேன். எனக்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்லா தராங்க. இது சிறிய கோயில் என்பதால் இங்கு கோபுரம், கொடிமரம் போன்ற அமைப்புகள் இல்லை.
கோயிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் நமக்கு தரிசனம் தருபவர் சித்தி புத்தி சமேத விருட்சராஜ கல்யாண கணபதி. இங்கு கணபதி கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். விநாயகருக்கு தினசரி பூஜைகள் மற்றும் சங்கடஹர சதுர்த்தி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. திருமண தடை உள்ளவர்கள் இவரை வேண்டினால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவரின் வலது புறம் ஆஞ்சநேயரும் இடதுபுறம் சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்தில் முருகனும் அருள் புரிகின்றனர். ஆஞ்சநேயருக்கு மாதந்தோறும் வரும் மூல நட்சத்திரம் அன்று விசேஷ பூஜை உண்டு. கணபதி சன்னதிக்கு அருகில் உன்மத்த பைரவர் காட்சி தருகிறார். நுழைவாயிலுக்கு இடதுபுறம் மகா பிரித்யங்கரா தேவி சன்னதி உள்ளது. பிரித்யங்கரா தேவியின் உருவம் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. பிரித்யங்கரா தேவி சகல தீமைகளையும் அழிக்கக்கூடியவள். இத்தலத்தில் பிரித்யங்கரா தேவிக்கு மாதம் ஒருமுறை வரும் அமாவாசை அன்று மிளகாய் ஹோமம், அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதற்கடுத்து சரபேஸ்வரர் மற்றும் சிவன் ஆகிய இருவரும் சிறிய வடிவில் காட்சி தருகின்றனர். இவர்கள் இருவருக்கும் பிரதோஷ நேரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அதையடுத்து துர்காதேவி அருள் புரிகிறாள். இவர்களை கடந்து சென்றதும் இந்த கோயிலின் பிரதான நாயகியாக பக்தர்களால் போற்றப்படும் வராகி அன்னை ஸ்வர்ண வராகி பரிமேலழகி என்ற திருநாமத்தில் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு கருணையோடு அருள் புரிகிறாள். இங்கு வராகி அன்னைக்கு தினசரி பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. தேய்பிறை பஞ்சமி அன்று காலை 6:30 மணி அளவில் ஹோம பூஜை நடைபெறுகிறது. ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் மாலை சிறப்பு பூஜைகள் உண்டு. பக்தர்கள் தங்களால் முடிந்த அளவு பூ மாலை, விரலி மஞ்சள் மாலை, எலுமிச்சை மாலை, பழங்கள் போன்ற பலவற்றை வராகி அன்னைக்கு சமர்ப்பிக்கின்றனர். அன்னையை வழிபடும் அனைத்து பக்தர்களுக்கும் அம்மனுக்கு சாற்றப்பட்ட பூ பிரசாதம் அளிக்கப்படுகிறது. மேலும் சன்னதியில் படைக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பொருள் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. இங்கு முதல் முறை வந்து வராகி அன்னையை தரிசனம் செய்யும் பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி அவர்களை மீண்டும் மீண்டும் வரவைத்து விடுகிறாள். அவ்வளவு கருணை குணமும் சக்தியும் கொண்டவள் இந்த வராகி அன்னை. வராகி அன்னையின் இடதுபுறம் நவகிரகங்கள் வரிசையாக அமைந்துள்ளன. அதையடுத்து மூகாம்பிகை தேவி காட்சியளிக்கிறாள். வராகி அன்னை சன்னதிக்கு எதிரே வலதுபுறம் வேப்பமரமும் அரசமரமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. இவை சுமார் 300 வருடங்கள் பழமையானவை என்று கூறப்படுகிறது. இந்த மரத்தடியில் ரேணுகாதேவி சிலையும் நாகர் சிலையும் அமைந்துள்ளது. இறுதியாக நாம் காண இருப்பது மகா காளிகாம்பாள் சன்னதி. வேறெங்கும் காண முடியாத வகையில் இங்கு காளி அன்னை தேர் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். அவளுக்கு வலதுபுறம் சரஸ்வதி தேவி கையில் வீணையுடனும் இடதுபுறம் மகாலட்சுமி தாயாரும் அமர்ந்துள்ளனர். காளிகாம்பாள் அதிகாரம், பதவி, செல்வாக்கு போன்றவற்றை அளிப்பவள். காளிகாம்பாளுக்கும் பைரவருக்கும் அஷ்டமி திதியன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இங்குள்ள ஹயக்ரீவருக்கு திருவோணம் நட்சத்திரத்தன்று பூஜை நடைபெறுகிறது. இதில் மாணவர்கள் கலந்து கொண்டு வழிபடுவதால் கல்வி, ஞானம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். பக்தர்கள் பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு வசதியாக கோயில் எதிரில் ஒரு கடை உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. இங்குள்ள மூலவர் வராகி அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி அன்று காலை 6:30 மணி அளவில் நடைபெறும் சிறப்பு ஹோம பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகள், பிரார்த்தனைகளை அன்னையிடம் கூறி மனமுருக வேண்டி வழிபடுவது விசேஷம். இங்கு அன்னை ஸ்வர்ண வராகியாக குடிகொண்டிருப்பதால் செல்வம், வெற்றி, நல்ல வேலை, தொழிலில் முன்னேற்றம், திருமணம், குழந்தை வரம் போன்றவற்றை அள்ளித் தருபவளாக திகழ்கிறாள். தன் பக்தர்களை பில்லி, சூனியம், ஏவல், கண்திருஷ்டி போன்ற தீய சக்திகளிடமிருந்து காத்து அருள் புரிகிறாள். மேலும் எதிரி தொல்லைகள், விபத்து, அச்சம், தீராத நோய்கள், வீடு, நிலம் தொடர்பான வழக்கு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் என சகல துன்பங்களில் இருந்தும் காக்கிறாள். ஹோம பூஜையில் பங்கு பெற முடியாத பக்தர்கள் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் மாலையில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு அன்னையின் அருள் மற்றும் ஆசியை பெற்று வாழ்வில் முன்னேறலாம். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 8 மணி முதல்
10:15 மணி வரை மற்றும் மாலை 5:15 முதல் 8:15 மணி வரை. ஸ்வர்ண வராகி பரிமேலழகி அம்மன் திருக்கோயில் சென்னையில் வடபழனி பகுதியில் தெற்கு சிவன் கோயில் தெருவில் அமைந்துள்ளது. கோடம்பாக்கத்திலிருந்து வடபழனி செல்லும் ஆற்காடு சாலையில் சென்றால் வடபழனி சிக்னல் வரும். சிக்னலில் இருந்து இடதுபுறம் செல்லும் சாலையில் வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் உள்ளது. அங்கிருந்து 2வது இடதுபுற சாலை தெற்கு சிவன் கோயில் தெரு. இத்தெருவில் சுமார் 100 மீட்டர் தொலைவில் வராகி அம்மன் கோயில் உள்ளது. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.